ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உச்சரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓம் அப்படின்ற உச்சரிப்பு ரொம்ப உன்னதமானது. இதனோட பொருள் என்ன அப்படின்னா, பரமாத்மாவே ஜீவனாகிய என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதனால தான் நம்ம கடவுளோட பேரை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் முருகா, ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓம் அப்படிங்கிறத பிரணவ மந்திரம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மந்திரங்களுக்கெல்லாமே தலையாய மந்திரம் ஓம் அப்படிங்கிற சொல் தான். இந்த பிரபஞ்சமே ஓம் அப்படிங்கிற அச்சாணியில் தான் சுழன்றுக்கிட்டு இருக்குது. ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல பஞ்சபூத சக்திகள் நம்மளோட உடம்புக்குள்ளார ஊடுருவி மின்சக்தி காந்த சக்தியை நமக்குள்ளார உருவாக்குது. இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நோய்கள்லாம் நீங்கி நம்மளோட உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும், மனமும் ரொம்ப தெளிவடையும். மனிதனுக்குள்ளார எப்பயுமே தெய்வத்தன்மையும் அசுரத்தன்மையும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ளார இருக்க அசுரத்தன்மை குறைஞ்சி தெய்வத்தன்மை அதிகமாகும். தொடர்ச்சியாக நம்ம ஓம் உச்சரிக்கிறதுனால இனிமையான குரல் நமக்கு கிடைக்கும். அதேமாரி நம்மளை சுற்றி இருக்க சுற்றுச்சூழல் சுத்தமாகும். பாசிட்டிவ் அதிர்வுகள் ஏற்படும். நம்மளோட ஆறா கிளன்ஸ் ஆகும். அதேமாதிரி நம்ம தியானம் பண்ணும்போதும் ஆழ்நிலை தியானத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். நம்மளோட உடம்புல இருக்க நச்சு பொருள்கள்லாம் நீங்கி நம்ம நினச்சது நடக்கும். வயதானவர்களோட குரல் வளம் நல்லபடியாக இருக்கும். நம்ம தெளிவான எண்ணங்களோடையும் திங்கிங்கோடையும் நம்ம இருப்போம். அது ஓம் மந்திரத்தை கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது அது அங்கே இருக்கிற அந்த இடத்தையே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக உருவாக்கும். வெயிட் லாஸ் ஆகும். அதாவது நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத உழைச்சதையெல்லாம் குறையும். நம்மளோட சருமம் அழகாகும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும். ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால நம்ம மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், ரொம்ப இளமையாக இருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 டைம்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 9 டைம்ஸ் ஓம் உச்சரிக்கும்போது ஃபஸ்ட்டு ஓ அப்படிங்கிற அந்த எழுத்து குறைவாகவும், இம் அப்படின்ற எழுத்து எழுத்தோட உச்சரிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம உச்சரிக்கணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நலமோட வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க. வாழ்க வளமுடன்.